ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில் வந்து ஒரே ஒரு நயா பைசா ஒத்த ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் எப்படி பணம் சம்பாதிக்கலாம். வீட்டில் உட்காந்துக்கிட்டு எங்கேயும் போய் அலையணும் அவசியம் இல்லை, எந்த ஆஃபீஸ்க்கு போன அவசியம் இல்லை, யாருக்கிட்டையும் கை கட்டி நின்று வேலை செய்யணும் அவசியம் இல்லை. வீட்டில் உட்காந்துக்கிட்டு மாதம் 15,000 50,000 வரலையும் ஒரே ஒரு நயா பைசா ஒத்த ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஈஸியாக சம்பாதிக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. நான் சொல்கிறது வந்து 100% ட்ரூ. இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கம்பெனி. இதோட விளக்கத்தை நான் முழுசாக சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன். தயவு செஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் 10 நிமிஷத்தை நீங்கள் உபயோகமாக செலவு பண்ண திருப்தி சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ கம்பெனியோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்பியன் நெட்வொர்க்ஸ் பிரைவேட் லிமிடெட், சாம்ப் கேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. 100% இலவசம், 100% ஃப்ரீ நெட்வொர்க் கம்பெனி. இதோட பிளான் என்ன, எப்படி வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பணம் சம்பாதிக்க முடியும், நெட் பேக்கும் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்தால் என்ன பண்ணலாம், எப்படி வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றி காமிக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். சரிங்களா? ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கம்பெனி தான் வந்து சாம்ப் கேஷ், சாம்பியன் நெட்வொர்க்ஸ் பிரைவேட் லிமிடெட். சரிங்களா? ஸோ இதோட பேன் கார்டு நம்பர் பார்க்குறீங்க. அட்வர்டைசிங் ஏஜென்சி சர்வீசஸில் அந்த செக்ஷனுக்கு கீழே இந்த கம்பெனி வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோடைய பேன் கார்டு நம்பர் யார் கொடுப்பாங்க, எந்த கம்பெனி ஒழுங்காக வந்து கருப்பு பணம் இல்லாமல் சம்பளம் கொடுக்குறவங்களுக்கும் வரி கட்டி தன்னோட சம்பளத்துக்கும் வரி கட்டுறவங்களுக்கு தான் அந்த பேன் கார்டு கொடுப்பாங்க. ஸோ இந்திய அரசாங்கத்தால் ரிஜிஸ்டர்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ். நீங்கள் நம்பலனா கூட கூகுளில் போய் செக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் நீங்கள் டைப் பண்ண உடனே வந்து ஒரு அஃபிஷியல் வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டில் நீங்கள் சாம்பியன் நெட்வொர்க்ஸ் பிரைவேட் லிமிடெட் போட்டால் அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும். நீங்கள் அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண போகிற கம்பெனி வந்து 100% ஃப்ரீ கம்பெனி, இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கம்பெனி. கேரண்டியாக 15,000 50,000 வரலையும் அசால்ட்டாக சம்பாதிக்கலாம். எப்படி சம்பாதிக்கலாம் அந்த வீடியோ சொல்ல போகிறேன் நான். அதுக்கு முன்னாடி கம்பெனியை பற்றி தெளிவாக கொஞ்சம் பார்த்துக்கோம். கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், கர்னால் ஹரியானா இந்தியா, ஓகேவா, மெயின் மார்க்கெட் செக்டரில் இருக்குது. இது வந்து ஒரு டிஜிட்டல் பிஸ்னஸ் தான். நம்ம ஆஃபீஸ் தான் போய் வேலை செய்யணும் அவசியம் இல்லை, ஆண்ட்ராய்ட் ஃபோனில் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி அதிலே வேலை செய்யலாம். ஸோ இதோட பேரண்ட் கம்பெனி வெப்சைட் டெக்னாலஜி 2009 ஸ்டார்ட் பண்ணாங்க. சாம்பியன் நெட்வொர்க்ஸ் பிரைவேட் லிமிடெட் 2015 மே மாதம் ஸ்டார்ட் பண்ணாங்க. மகேஷ் வர்மா அப்படின்றதா வந்து கம்பெனியோட வந்து எம்டி. அது மட்டும் இல்லாமல் ஆகாஷ், கேபி வர்மா இவங்களாம் கூட கம்பெனியோட டைரக்டர்ஸ் தான். சரிங்களா? ஸோ இதோட பேன் கார்டு நம்பர், சிட் நம்பர், சர்வீஸ் டேக்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க. ஸோ கம்பெனியை பற்றி இப்போ ஒரு ஜென்ரலாக ஒரு இன்ட்ரோ பார்த்தாச்சு. இந்த கம்பெனி எப்படி வேலை செய்யுது, இந்த கம்பெனிக்கு பணம் எங்கேருந்து கிடைக்குது, நம்மளுக்கெல்லாம் சம்பளம் வந்து நம்ம என்ன வேலை செய்ய போகிறோம், நம்மளுக்கு எப்படி மாதம் சம்பளம் கொடுக்குறாங்க. நான் சொன்னது வந்து தோராயமாக தான் ஒரு 50,000 மாதம் 1.5 லட்சம் 2.5 லட்சம் 3.25 லட்சம் சம்பாதிக்கிறவங்களா இருக்காங்க. 100% உண்மை, நம்புங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு கான்செப்ட் புரியும். சரிங்களா? ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் அப்ளிகேஷன்லாம் டவுன்லோட் பண்ணுறீங்கள, அந்த ப்ளே ஸ்டோரில் லட்சக்கணக்கான அப்ளிகேஷன் இருக்குது. சரிங்களா? ஒரு அப்ளிகேஷனோட கம்பெனியும் என்ன எதிர்பார்க்குறான்னு பார்த்தீங்கன்னா தன்னோட அப்ளிகேஷன் ஸ்மார்ட் ஃபோனில் போய் இறங்கினா தான் அவனுக்கு வியாபாரம் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளிப்கார்ட்டு, பேடிஎம், அமேசானு, இந்த அப்ளிகேஷன்லாம் நீங்கள் விளம்பரத்தில் பார்த்துருப்பீங்க. அவன்லாம் எதுக்கு காசு கொடுத்து விளம்பரம் பண்ணுறான்? அவன் அப்ளிகேஷன் ஸ்மார்ட் ஃபோனில் போய் இறங்குச்சு அப்படின்னா அப்போ தான் வந்து மக்கள் வந்து அவன் ஷாப்பிங் பண்ணுன்ற மைண்ட் செட்டில் இருக்கானோ இல்லையோ, சும்மா அப்படியே தடவி பார்க்குறப்போ ஒரு ஷர்ட் வாங்குவான், ஒரு பேண்ட் வாங்குவான், ஒரு ஷூ வாங்குவான். அது மூலமாக அந்த கம்பெனிக்கு வியாபாரம் நடக்கும். யாரும் இப்போ ஆன்லைனில் போய் வெப்சைட்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணுறதில்ல, கடைங்களுக்கெல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணுறதில்ல, ரொம்ப ரேர் தான். இப்போ எல்லாம் ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. அப்போது எந்த அளவுக்கு தன்னோட ஆப் வந்து மக்களோட ஃபோனில் இருக்கோ அந்த அளவுக்கு அவனுக்கு வியாபாரம் அப்படின்றது முடிவு பண்ணிட்டான். அதனால் ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ண வைக்கிறதுக்கு அவன் எவ்வளோ ஒன்றா செலவு பண்ண ரெடி. இதே வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் விளம்பரம் பண்ணாலும் 120 ரூபா கட்டணும் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண வைக்கிறதுக்கு, விளம்பரத்துக்கு. ஆனால் சாம்ப் கேஷ் நம்ம கம்பெனிக்கிட்ட வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 30 ரூபா ஒரு 40 ரூபா கொடுத்தாலே போதும். நாம் ஒரு யூசர்கிட்ட இன்ஸ்டால் பண்ண வச்சு அவனை 2 நிமிஷம் யூஸ் பண்ணவும் வச்சு காமிச்சு அவனுக்கு ப்ரூஃபோட காமிச்சு கொடுத்துருவோம். அதனால தான் வந்து அவன் வந்து இப்போ நம்மக்கிட்ட வரான். ஓகேவா? இந்த மாதிரி ஆப்ஸ் வச்சுருக்க கம்பெனிஸ் எல்லாமே சேர்ந்து நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. நாம் என்ன பண்ணுறோம், எல்லாரையும் இன்ஸ்டால் பண்ண வைக்கிறோம். அது மூலமாக ஒரு பணம் கிடைக்குது. அந்த பணத்தை தான் வந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தராங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், முழுக்க அட்வர்டைஸ்மெண்ட்டில் கிடைக்கிற பணம் மட்டும்தான். அட்வர்டைசர்ஸ் பாக்கெட்லேருந்து தான் பணத்தை எடுத்து நம்மளுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. ஒத்த ரூபா ஒரே ஒரு நயா பைசா கூட இன்வெஸ்ட்மெண்ட் கிடையவே கிடையாது. சரிங்களா? ஸோ இது வரலையும் எந்த மாதிரியான கம்பெனிஸ் இந்தியாவில் இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து மணி சர்க்குலேஷன். நீங்கள் கொஞ்சம் பைசா கொடுப்பீங்க, அந்த பைசாவை கம்பெனி வாங்கி வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளவே பிரித்து தரும். அதுதான் வந்து மணி சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் செல்லிங்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக்
நீங்கள் ஒரு 5,000 ரூபா பணம் கட்டுவீங்க, நீங்கள் இல்லை ஒரு 10,000 ரூபா பணம் கட்டுவீங்க. அந்த பணத்துக்கு ஒரு 3,000 ரூபாய்க்கு பொருள் தருவாங்க. அது ஷூவாக இருக்கலாம், ஷர்ட்டாக இருக்கலாம், பேண்ட்டாக இருக்கலாம், கோட்டாக இருக்கலாம், சாரியாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பொருளாக இருக்கலாம். ஸோ அது வந்து டைரக்ட் செல்லிங் கம்பெனின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ புதுசாக வேர்ல்டுலே இந்தியாவிலே முறையாக வந்திருக்க கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா மணி ஜெனரேஷன். அதாவது ஒரே ஒரு நயா பைசா ஒத்த ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் முழுக்க ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி நீங்கள் மணியை ஜென்ரேட் பண்ணலாம். எப்படி அட்வர்டைசஸ் கொடுக்குற பணத்தை தான் நம்மளுக்கு ஈஸியாக உங்கள் கம்பெனி சாம் கேஷ் கம்பெனி பிரித்து தருவாங்க. இதான் வேர்ல்ட்ஸ்லேயே ஃபஸ்ட்டு கான்செப்ட். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தோம். ஓகே, வேர்ல்ட்ஸ்லேயே வந்து சூப்பரான ஒரு பெரிய கான்செப்ட் மணி ஜென்ரேஷன் பண்ணுறாங்க, இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கம்பெனி. இது என்ன சார், இது எப்படி சார் பண்ணுறது, எனக்கு கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் தான் நீங்கள் நல்லா ஒரு 5 நிமிஷம் தெளிவாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். மனசில் எந்த கேள்வி வந்தாலும் அப்படியே பூட்டி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவோட முடிவில் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான விடை கண்டிப்பாக தெரியும். ஸோ 4 விதமான இன்கம் சோர்ஸ் சாம் கேஷ்ல இருக்குது. 4 விதமான இன்கம் சோர்ஸ், 4 விதமான வருமான வழிகள் சாம் கேஷ் அப்ளிகேஷனுக்குள்ளவே இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங் என்னன்னு கேட்டால், நீங்கள் சாம் கேஷ் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண உடனே அதில் வந்து ஒரு சேலஞ்ச் கொடுப்பாங்க. 8 அப்ளிகேஷன் இருக்கும். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு $1 சைன் அப் போனஸ் கிடைக்கும். $1 62 ரூபா. இது எந்த நாட்டோட கண்ட்ரி, இந்த கண்ட்ரியோட டாலரும் கிடையாது, ஃபிக்ஸ்டு சாம் கேஷ் டாலர். $1 62 ரூபா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் அண்ட் ஆன். நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ண மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பி அவங்க வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ளே ஸ்டோரில் போய் ஆப் இன்ஸ்டால் பண்ணுறப்போ அதில் அவங்க டீட்டெயில்ஸ் ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெஃபர் ஐடின்னு ஒரு ஃபீல்டு காமிக்கும். அதில் உங்கள் ரெஃபர் ஐடி போட்டு அவங்க ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்க சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணால் அதுலேயும் உங்களுக்கு பணம் ஏறும். அதே மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ண வச்ச ஃப்ரெண்டு யாரை ஜாயின் பண்ண வச்சாலும் அதுக்கும் பணம் ஏறும். அதே மாதிரி நீங்களும் எத்தனை பேர் வேணால் ஜாயின் பண்ண வைக்கலாம். அது வந்து 7வது லெவல் வரலையும் கமிஷன் இருக்குது. அது வந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம். அது எவ்வளோ, அது என்ன பிளான் ஒன்று சார்ட் வைஸாக அழகாக தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? 3 வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் மோர் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு 2-3 அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதுக்கு கொஞ்சம் பாயிண்ட் கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் நெட்ஒர்க்கில் யார் இன்ஸ்டால் பண்ணாலும் அதுக்கும் உங்களுக்கு பாயிண்ட் கிடைக்கும். அதுலேயும் பயங்கரமாக பணம் சம்பாதிக்க முடியும். பாயிண்ட்னா என்ன பாயிண்ட்னா, 1000 பாயிண்ட் சேர்ந்தது $1. $1னா 62 ரூபா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எந்த கண்ட்ரியோட டாலரும் கிடையாது. சாம் கேஷ் ஓட டாலர் $1னா 62 ரூபா. ஸோ இது 3 வகையான இன்கம் சோர்ஸ் பார்த்தோம். 4வதாக என்ன சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாப் அண்ட் ஏர்ன்னா என்னென்னா, இப்போ நீங்கள் வழக்கமாக ஃப்ளிப்கார்ட், அமேசான், பேடிஎம், ஜபாங்.com, ஷாப் க்ளோஸ், இங்கெல்லாம் ஹோம் ஷாப் 18 இதெல்லாம் போய்ட்டு ஷாப்பிங் பண்ணுவீங்க. நேரடியாக அந்த வெப்சைட்டுக்கு போய் பண்ணுறதால உங்களுக்கு என்ன லாபம்? அங்கே என்ன எழுதியிருக்கோ 5,000 ரூபா பொருள், 5,000 ரூபா சேர், 5,000 ரூபா மிக்ஸி அப்படின்னா 5,000 ரூபா கொடுத்துட்டு பணத்தை டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ போட்டு நீங்கள் என்ன பண்ண கட்டிட்டு வாங்கிட்டு வரணும். ஆனால் நீங்கள் இந்த jamcash.com மூலமாக இருக்கக்கூடிய ஃப்ளிப்கார்ட் லிங்கை கிளிக் பண்ணி போனால் அங்கே இருக்கிற பொருளோட விலையை கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் அதில் ஒரு 5% 10% உங்கள் jamcash வாலெட்லேயே வந்து விழும். அப்படி வந்து விழுற வாலெட் மணியை நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக பணமாக வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து 4 வகையான இன்கம் சோர்ஸ். 4த்துலேயும் நம்ம வந்து பார்த்தோன்னா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். ஆனால் ஆரம்பிக்கிறப்போ ஒரு 15,000லேருந்து ஒரு 50,000 வரையும் சம்பாதிக்க முடியும். அதுக்கப்புறம் போக லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். எப்படின்னு நான் தெளிவாக சொல்ல போகிறேன். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் இந்த வீடியோ முடிஞ்சிடும். நல்லா தெளிவாக கவனிங்க. என்ன நீங்கள் பண்ணணும், இப்போது டெய்லியும் வந்து ஒரு 1 மணி நேரம் வேலை செய்யணும் சார். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆண்ட்ராய்ட் ஃபோன் எடுத்துக்கோங்க, நெட் கனெக்ஷன் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, மொபைல் டேட்டா வைஃபை ஆன் பண்ணி விட்டுட்டு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு சர்ச் சாம் கேஷ் அப்படின்னு ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணுறீங்க. அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறீங்க. சைன் அப் வித் சாம் கேஷ் அப்படின்னு கிளிக் பண்ணுறீங்க. அதில் வந்து நேம், டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க. இமெயில், டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் என்டர் ரெஃபர் ஸ்பான்சர் ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெஃபர் ஸ்பான்சர் ஐடி ஃபீல்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ரெஃபர் ஸ்பான்சர் ஐடி நீங்கள் போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன். 24/7 உங்களுக்கு எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பணம் பேமெண்ட்டில் இல்லை வந்து உங்களுக்கு ஏதாவது இந்த விஷயம் புரியல, எப்படி வந்து டீமை உருவாக்குறது, எப்படி எல்லாரையும் வந்து இதை புரிய வைக்கிறது அப்படின்னு எந்த விதமான கொஸ்டின்ஸ்க்கான எனக்கு சாம் கேஷ் பற்றி ஃபுல்லாக அக்யூர் ஆனிவர் எல்லாமே தெரியும். உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ண வேண்டியது என்னோட வேலை. ஆனால் எப்போ நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா, என்னோட ரெஃபர் ஐடி போட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா, தயவு செஞ்சு சொல்கிறேன், என்னோட ரெஃபர் ஐடி போட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ இந்த ரெஃபர் ஸ்பான்சர் ஐடி போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஸோ சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் ஒன்று கொடுப்பாங்க.
அந்த சேலஞ்சில் தான் வந்து எந்த கம்பெனிலாம் வந்து ஆப்ஸை ப்ரொமோட் பண்ண சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கோ அந்த கம்பெனிலாம் அந்த சேலஞ்சுக்குள்ளே வரும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டன் இருக்குன்னா எங்கெல்லாம் இன்ஸ்டால் இருக்கோ அந்த அப்ளிகேஷன் மட்டும் இன்ஸ்டால் பண்ணால் போதும். டன்ன்றது ஏற்கனவே உங்கள் ஃபோனில் இருக்குது. ஸோ அதை பண்ணி முடித்த உடனே உங்களுடைய சேலஞ்ச் ஆக்டிவேட் ஆகிடும், உங்களுடைய டேஷ்போர்டு ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை பண்ணி முடிக்கிறதுல உங்களுக்கு என்ன லாபம்னு பார்த்தா, நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, ஜாயினிங் இன்கம் $1 ₹62. அந்த ₹62 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணுறப்போ நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும் பார்த்தீங்கன்னா, 1 by 1 தான் ஒரு அப்ளிகேஷனாக தான் இன்ஸ்டால் பண்ணணும். அதே மாதிரி இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷனை குறைஞ்சது 1 நிமிஷமாவது நீங்கள் ஓப்பன் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் என்ன தப்பு பண்ணக்கூடாதுன்னா, இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, உங்கள் ஃப்ரெண்டு இன்ஸ்டால் பண்ண வைக்கிறப்போ உங்கள் ஃபோன்லேருந்து ஷேரிட் மூலமாகவோ, ஜெண்டர் மூலமாகவோ, ப்ளூடூத் மூலமாகவோ இந்த அப்ளிகேஷன்ஸ் ஃபைல்ஸை அவங்களுக்கு அனுப்பிச்சு அவங்கள இன்ஸ்டால் பண்ண வச்சு அவங்கள சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண வச்சிங்கன்னா யாருக்குமே பைசா வராது. ஓகேவா? ஒருத்தருக்கு சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுறாருன்னா அவருக்கு மேலே 7 லெவல் வரலையும் பணம் போகும். சரிங்களா? ஆனால் இந்த பணம் வந்து வராமல் போய் வேலை நீங்கள் ப்ளூடூத் இல்லை ஷேரிட் ஜெண்டர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா. சரிங்களா? ஸோ உங்களுக்கு நீங்கள் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு டேஷ்போர்ட்லாம் அன்லாக் ஆகிடும். $1 சைன் அப் போனஸ் கிடச்சிடும், ₹62 கிடச்சிரும். சரிங்களா? ஆனால் மினிமம் $5 ஆனாலே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். மினிமம் $0.164, அதாவது இந்த சைன் அப் போனஸ் $1 இல்லாமல் வெறும் $0.164, அதாவது வெறும் ₹10 இருந்தாலே உங்கள் ஃபோனுக்கு நீங்கள் ஈஸியும் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நான் தெளிவாக பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ நீங்கள் சேர்ந்த உடனே நீங்கள் பணம் சம்பாதிச்சிட்டிங்க. இப்போ எப்படி வந்து நான் வந்து இதில் வந்து மாதம் ஒரு நிலையான ஒரு தொகையை எப்படி சம்பாதிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மெயின் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங் இன்கம். ஸோ அதுதான் வந்து இன்வைட் அண்ட் ஏர்ன் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ண வச்சு அவங்க மூலமாக எப்படி பெருசாக ஏர்ன் பண்ணுறது, இதுதான் வந்து மிகப்பெரிய இன்கம். இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க சார். சரிங்களா? நீங்கள் இங்கே இருக்கீங்க. ஓகே. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறீங்க. ஓகேவா? எப்படி இன்வைட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷனுக்குள்ளவே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி சேலஞ்சை முடிச்சதுக்கப்புறம் இல்லை முடிக்கிறதுக்கு முன்னாடியே கூட இன்வைட் அண்ட் ஏர்ன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய லாங்குவேஜில் நிறைய மெசேஜஸ் இருக்கும். அதில் தமிழ் மெசேஜ் இருக்கும். அந்த தமிழ் மெசேஜை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய மெசேஜ், உங்களுக்கே சாம் கேஷ் புரியலனா கூட அந்த மெசேஜை படித்தா புரியும். அந்த மெசேஜில் உங்கள் ஃப்ரெண்டுக்கு எந்த மெசேஜ் புரியும்னு நினைக்கிறீங்களோ அதை சூஸ் பண்ணி அதில் ஏற்கனவே உங்கள் ரெஃபர் ஐடி உள்ளே எடிட் பண்ணி வச்சுருப்பாங்க, அப்படியே ஃபார்வர்ட் பண்ண வேண்டியதான். அதை பார்த்து அதில் வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே உங்கள் ஃப்ரெண்டு இன்ஸ்டால் பண்ணார்னா அவர் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணாலும் உங்களுக்கு ஏறிட்டே இருக்கும். ஓகேவா? நீங்கள் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு அப்படின்னு எப்படி வேணால் லிங்கை ஷேர் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். நீங்கள் ஷேர் பண்ண உங்களுடைய ரெஃபர் ஐடி போட்ட மெசேஜை ஷேர் பண்ண அவங்க இன்ஸ்டால் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா உங்களுக்கு பணம் ஏறிட்டே இருக்கும். அதே மாதிரி அவங்க இன்ஸ்டால் பண்ணவங்க மற்றவங்கள பண்ண வச்சாலும் அதுக்கு உங்களுக்கு பணம் ஏறிட்டே இருக்கும். அப்படி பண்ணவங்க மற்றவங்கள பண்ண வச்சா level 3, level 4, level 5, level 6, level 7 அப்படின்னு கமிஷன் ஏறிட்டே இருக்கும். எப்பவுமே மறக்காதீங்க, லெவல் 1ல் வந்து உங்களுக்கு அதிகப்படியான மெம்பர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ண வைக்கலாம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க. ஓகே, நீங்கள் இங்கே இருக்கீங்க. லெவல் 1ல் நீங்கள் ஒரு பர்சனை ஜாயின் பண்ண வைக்கிறீங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% கமிஷன். லெவல் 2, லெவல் 1ல் இருக்கவரை ஜாயின் பண்ண வைக்கிறார். அதே மாதிரி லெவல் 2ல் இருக்க பர்சன் 25, லெவல் 3, இதே மாதிரி லெவல் 7 வரலையும் உங்களுக்கு கமிஷன். இந்த பர்சன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லெவல் 1ல் நீங்களே பண்ணிங்கன்னா 50% கமிஷன் சார். அதாவது இப்போ சேலஞ்சில் அந்த 8 அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த 8 அப்ளிகேஷன் சேர்ந்து கம்பெனிக்கு ₹100 கொடுத்தாங்கன்னா அந்த ₹100 50% உங்களுக்கு, ஏன்னா நீங்கள் தான் போய் ஜாயின் பண்ண வச்சிங்க. ஆனால் இந்த பர்சன் லெவல் 2ல் ஜாயின் பண்ண வச்சார்னா உங்களுக்கு 10% கமிஷன் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்போ அந்த 10% 50%ன்றதுனா டோட்டல் அமௌண்ட்டில் உங்களுக்கு எவ்வளோன்றது தான். ஸோ அடுத்த சார்ட்டில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ என்னால் சம்பாதிக்க முடியும், தோராயமாக இவ்வளோ பேசுகிறீங்க, என்னால் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் வந்து நான் சொன்னது. லெவல் 1ல் உங்களுக்கு 50% கமிஷன், லெவல் 2, லெவல் 3, லெவல் 4, லெவல் 5, லெவல் 6, லெவல் 7 இது எல்லாத்துக்கும் கமிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10 பேரை ஜாயின் பண்ண வச்சா கூட தலைக்கு உங்களுக்கு வெறும் ₹10 கிடைக்குதுன்னா கூட மாதம் ₹100 நீங்கள் சம்பாதிச்சிருப்பீங்க. இப்போ இந்த 10 பேரும் சேர்ந்து ஒவ்வொருத்தரும் 10 பேருக்கு கவுண்ட் பண்ணால் 100 பேர் ஆவாங்களா? இந்த 100 பேருக்கும் உங்களுக்கு கமிஷன் உண்டு சார், ₹200. இந்த 100 பேரும் ஒவ்வொருத்தரும் 10 பேருக்கு கவுண்ட் பண்ணாங்கன்னா 1000 பேர், ₹2000. இந்த சார்ட் பிரகாரம் போச்சுன்னா 7வது மாதத்துக்குள்ளே அவங்களால ₹1 கோடி சம்பாதிக்க முடியும். எப்படி? ₹1 கோடி சம்பாதிக்க முடியும் தலைக்கு வெறும் ₹10 கிடைச்சா கூட.
ஓகேவா? இது உங்கள் பாக்கெட்டில் இருந்தோ இல்லை வந்து நீங்கள் சம்பாதிச்ச காசை பிடிங்கியோ இல்லை மற்றவங்க சம்பாதிச்ச காசை பிடிங்கியோ கொடுக்கல. முழுக்க முழுக்க இந்த ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுற கம்பெனி கொடுக்குற பணத்தை வச்சு நம்மளுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. இதுதான் சார் டிஜிட்டல் லைஃபு.